ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது என்னதுன்னா, லாஸ்ட் வீக் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரோட நேமையும் நானே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு இதில் போட்டுட்டு நல்லா குலுக்கி ஒருத்தங்களை எடுத்து அவங்களுக்கு தான் கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆல்ரெடி மார்னிங்கே சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். பட் நான் இன்றைக்கி ஷாப்புக்கே போகலைங்க. பையனுக்கு அவன் என்னை விட்டு நவரவே மாட்டான். அதனால் அவன் கூடவே இருக்க வேண்டியதாக போச்சு. டிஸ்பாச் கூட இன்றைக்கி பண்ணலை, நாளைக்கு தான். அதனால் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. இதோட வின்னர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு மெத்தட் தான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லா கமெண்ட்ஸ் யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த 7 டேஸு ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 வீடியோலையுமே யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட நேம் எல்லாத்தையுமே எழுதி போட்டுட்டேன். இப்போ இதுலேருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்க தான் நம்மளோட கிவ்அவே வின்னர். அவங்களுக்கு அந்த நான் நேற்று காமிச்சேன் இல்லையா, ஒரு லக்ஷ்மி பெண்டன் வச்சு குட்டி குட்டியாக பால்ஸ் வச்சு ஒரு செயின், அந்த பெண்டன் செயினை நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம், கிவ்அவே கிஃப்டாக. அது நான் நெக்ஸ்ட்டு டிஸ்பேட்ச் நாளைக்கு பண்ணுறேன்னா நாளைக்கு வரும், நாளைக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யார் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அட்ரெஸ்ஸை. அண்ட் லாஸ்ட்டு கிவ்அவே வின்னர் நம்ம பூர்ணிமா. அவங்க அவங்களுக்கு இன்றைக்கி தான் செட்டு ரிசீவ் ஆகியிருக்கு. அவங்க அதர் ஸ்டேட்டு. ஸோ இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகியிருக்கு. அவங்க ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டுறேன். இப்போது இதிலேருந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணலாம். ஸோ கிவ்அவே இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம். நம்ம சேனல் சின்ன சேனல் அப்படிங்கிறதுனால ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்க முடியும். சேனல் க்ரோத் ஆக ஆக கிவ்அவே வின்னர்ஸ் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நான் எப்போவுமே சொல்கிறது தான், வாங்குறத விட கொடுக்குறதுல ரொம்ப ஹாப்பி எனக்கு இருக்கும். அதனால் ஓகே, கொஞ்சம் விளையாடுறியா? ஓகே. ஆக்சுவலாக என் பையனுக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஃபீவர்லாம் இல்லை, அவனுக்கு எல்லா பல்லுமே சொத்த பல் ஆகிருச்சு. அதனால் ஃபுல்லாக ரூட் கனல் பண்ணுற மாதிரி ஆகிருச்சு. அவனுக்கு 4 வயசு இப்போ டிசம்பரில் தான் கம்ப்ளீட் ஆகும். ஃபுல்லாக ஆக்சுவலாக 14 பல்ல கேப் போட்டிருக்காங்க ஒரே நாளில். ஆப்ரேஷன் தேட்டர் மாதிரி கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் மாதிரியே பண்ணி ஒரு 3 hours, அவன் 7 o'clock 8 o'clock போனான்னா 11:20 தான் வந்தானே. ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி எல்லா பல்லையும் 14 பல்ல கேப் போட்டாங்க, 2 பல்ல அடிச்சிருக்காங்க. ஸோ 4 பல்லு தான் அவனோட ஒரிஜினல் பல் இருக்குது. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா சாக்லேட் பிஸ்கெட் எதுவுமே கொடுக்காதீங்க, கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் லைட்டாக சின்னதாக பூச்சி வர மாதிரி இருந்தாலும் பக்கத்தில் கிளினிக்கில் போய் கூப்பிட்டு போய் காமிச்சிருங்க, டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு விட்டுறாதீங்க. நானுமே அவனை காமிச்சிருந்தேன். பட் எப்படி சடனாக எப்படி ஆகிருச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் பிஸ்கெட் சாக்லேட் சாப்பிடாத குழந்தைங்க கூட புட்டிப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட இருக்குதாம்மா. நிறைய கிட்ஸே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ குழந்தைங்கள ஒழுங்காக ப்ரஷிங் பண்ண வச்சுருங்க மார்னிங் நைட்டு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், என் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டான். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நாள் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன். அவன் வாயெல்லாம் ரொம்ப பெருசாகி வீங்கி போய் அந்தளவுக்கு, ஏன்னா 14 பல்லும் ஒரே நாளில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இனிமேல் அவன் சரியாகலை. இனிமேல் அவன் சாலிட் ஃபுட் எதுவுமே எடுக்க ஆரம்பிக்கலை, ஜூஸாக தான் கொடுத்துட்ருக்கான். அதனால தான் என்னால் ஷாப்புக்குமே போக முடியல, வீட்டில் இருக்கிறான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸே வருது அவனுக்கு. பட் சாப்பாடெலாம் இன்னும் இது இறங்கலை. அதனால் யாரும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, டெலிவரி டிலே ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஹேண்ட் ஸ்டாக் இருந்தால் கூட நான் சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, டிஸ்பேச் பண்ணலை. இன்றைக்குள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி நேற்று உள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் டிஸ்பேச் ஆகும். நாளைக்கு முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஷாப் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் ரொம்ப பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. எதுக்காக சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட் பிஸ்கெட்டை கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள், கையெடுப்பட்டு. அண்ட் ப்ரஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் நைட்டு 2 நேரம் ப்ரஷ் பண்ண வச்சுருங்க. லைட்டாக சின்னதாக பல்லு வலிக்கி இல்லை சொத்த பல் இருந்துச்சுன்னா கூட உடனே ஹாஸ்பிட்டலில் டாக்டரை காமிச்சு கிளியர் பண்ணிடுங்க. இதுலேருந்து ஒரு இதை இருமா இரு நான் வீட்டில் தான் இருக்கிறேன். அதனால்
மார்னிங் ஃபுல்லாகவே அதாவது இப்போ அவன் கொஞ்சம் விளையாடுவான், மருந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு 1 ஹவர் கழிச்சதும் பழையபடி பெயினாக இருக்குது அப்படின்ட்டு ஹெட்டேக்கு எல்லாமே இருக்குது அவனுக்கு. ஒரு 4 வயசு குழந்தை இவ்வளோ பெயின் சொல்லும்போது என்னால் ரொம்ப தாங்கவே முடியல. ஸோ உங்கள் குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் கிவ்வே ரொம்ப பேசல, நான் கிவ்வே வின்னர் யாருன்னு நான் சூஸ் பண்ணிடலாம். ருத்ரா, இதிலேருந்து ஒரே ஒரு சீட் எடுத்துக்கணும், ஓகேவா? ஒன்றே எடுத்து அம்மா கிட்ட கொடு. ஓகே, இது யாருன்னு பார்த்தலாமா நம்ம? சாய் ரேகா ஸ்ரீகாந்த் 92, இவங்க தாங்க நம்மளோட கிவ்அவே வின்னர். சாய் ரேகா ஸ்ரீகாந்த் 92. இரு ஒரு நிமிஷம், சாய் இல்லைங்க, சசிரேகா, சாரி, சசிரேகா ஸ்ரீகாந்த் 92, இவங்க தான் அவங்க கிவ்அவே வின்னர். ஸோ உங்களோட இதோட வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, உங்களோட அட்ரஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சசிரேகா ஸ்ரீகாந்த் 92. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க டெய்லியுமே லாங் வீடியோஸ் போஸ்ட் ஆகும். மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லாங் வீடியோ கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கிவ்அவே கிஃப்ட் இருக்குது, அது இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ்அவே கவுண்ட் வந்து வின்னர்ஸ் கவுண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சசிரேகா ஸ்ரீகாந்த் சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.